வணக்கம் மக்களே. பலிகடாவான தமிழக வீரர். இதில் இந்தியாவின் அடுத்த கேப்டன் வேறயா? சுப்மன் கில் மீது சரமாரி தாக்குதல். IPL 2024 T20 கிரிக்கெட் தொடரில் ஏப்ரல் 24ஆம் தேதி நடைபெற்ற 40வது லீக் போட்டியில் குஜராத்தை 4 ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லி தோற்கடித்தது. அந்த போட்டியில் முதலில் விளையாடிய டெல்லி 225 ரன்களை இலக்காக நிர்ணயித்தது. அதிகபட்சமாக கேப்டன் ரிஷப் பண்ட் 88, அக்சர் பட்டேல் 66 ரன்கள் எடுத்த நிலையில் குஜராத் சார்பில் அதிகபட்சமாக சந்தீப் வாரியர் 3 விக்கெட்டுகள் எடுத்தார். அதைத் தொடர்ந்து சேசிங் செய்த குஜராத்துக்கு தமிழக வீரர் சாய் சுதர்சன் 65, சகா 39, டேவிட் மில்லர் 55 ரன்கள் எடுத்து போராடினர். இருப்பினும் கேப்டன் சுப்மன் கில் 6, ஒமர்ஜாய் 1, ஷாருக் கான் 8, ராகுல் திவாட்டியா 4 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தனர். அதனால் கடைசியில் ரஷீத் கான் 21, தமிழக வீரர் சாய் கிஷோர் 13 ரன்கள் எடுத்தும் 20 ஓவரில் 220 ரன்கள் எடுத்த குஜராத் பரிதாபமாக தோற்றது. மறுபுறம் பந்து வீச்சிலும் நன்றாக செயல்பட்டு வெற்றி கண்ட டெல்லி சார்பில் அதிகபட்சமாக ராஷித் சலா 3, குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகள் எடுத்தனர். முன்னதாக தமிழக வீரர் சாய் கிஷோர் கடந்த போட்டியில் 4 விக்கெட்டுகள் எடுத்து குஜராத் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றி ஆட்டநாயகன் விருதை வென்றார். அப்படி நல்ல ஃபார்மில் இருக்கும் அவரை இந்த போட்டியில் ஆரம்பம் முதலே பயன்படுத்தாத குஜராத் கேப்டன் சுப்மன் கில் 19வது ஓவரில் முதல் முறையாக பந்து வீசும் வாய்ப்பை கொடுத்தார். பொதுவாகவே 16 முதல் 20 வரையிலான கடைசி கட்ட ஓவர்களில் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் வேகப்பந்து வீச்சாளர்களையே பெரும்பாலான கேப்டன்கள் பயன்படுத்துவார்கள். ஆனால் இங்கே சுப்மன் கில் வித்தியாசமாக ஸ்பின்னரை பயன்படுத்தினார். அதைவிட அப்போது களத்தில் ரிஷப் பண்ட், ஸ்டிட்டன் ஸ்டப்ஸ் ஆகிய 2 இடதுகை பேட்ஸ்மேன்கள் வெறித்தனமாக அடிப்பதற்காக காத்திருந்தனர். பொதுவாகவே இடதுகை பவுலர்கள் போட்டால் அதை இடதுகை பேட்ஸ்மேன்கள் அல்லவா போல் அடிப்பார்கள் என்று வல்லுநர்கள் சொல்வார்கள். இருப்பினும் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாத சுப்மன் கில் இடதுகை பவுலரான சாய் கிஷோரை பந்து வீச வைத்தார். அதை பயன்படுத்தி அடித்து நொறுக்கிய ஸ்டப்ஸ் பண்ட் ஜோடி 19வது ஓவரில் 22 ரன்கள் குவித்தது. அந்த வகையில் சுப்மன் கில் தவறால் சாய் கிஷோர் பலிகடாவாக மாறினார் என்றே சொல்லலாம். இத்தனைக்கும் இந்திய அணியின் வருங்கால கேப்டன் என்று சுப்மன் கில் சில முன்னாள் வீரர்களால் வர்ணிக்கப்படுகிறார். ஆனால் அப்படிப்பட்ட அவர் இப்போட்டியில் அடிப்படையில் தவறை செய்து குஜராத்தின் தோல்விக்கு முக்கிய காரணமாக அமைந்ததால் இவர் இந்தியாவின் அடுத்த கேப்டன் வேறயா என ரசிகர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர்.